Fourth question, write a note on the correspondence between sounds and letters in English. இது வந்து என்னென்னா இந்த இங்கிலீஷில் வந்து மொத்தம் சவுண்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸை வந்து இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு கேட்குறாங்க. லெட்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா 26 லெட்டர்ஸ் இருக்குது இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் வந்து. இதில் வந்து 21 கான்சனன்ட், 5 வவல்ஸ். AEIO வந்து வவல்ஸ், மீதிலாம் கான்சனன்ட். சவுண்ட்ஸ் வைஸாக அப்படி பார்த்தோம்னா 21 லெட்டர்ஸ் வந்து 24 கான்சனன்ட் சவுண்ட் கொடுக்குது. அண்ட் வந்து பார்த்தோம்னா இந்த 5 லெட்டர்ஸ் வவல்ஸ் 5 லெட்டர்ஸ் வந்து 20 வவ்வல் சவுண்ட் கொடுக்குது. 5 வவ்வல் லெட்டர் வந்து 20 சவுண்ட் வந்து வேரியேஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லெட்டரில் ஒரு சவுண்டுக்கு பதிலாக நிறைய சவுண்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் த எஸ் லெட்டரை வச்சு சொல்கிறாங்க. சி, சுகர், டாக்ஸ், விஷன், சயின்ஸ், சிசர். ஒவ்வொரு எஸ்ஸுக்கும் ஒவ்வொரு லைட் வேரியேஷன் இருக்கும். இதை வந்து நம்ம பேசுகிறதுக்கும் ஆல்ஃபபெட் தான் யூஸ் பண்ணிக்கிறோம், நம்ம எழுதுறதுக்கும் இந்த ஆல்ஃபபெட் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். பட் வந்து ஃபெனட்டிக்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆல்ஃபபெட் ஆஃப் ஸ்பீக்கிங் வந்து ஃபெனட்டிக்ஸ் மூலியமாக வந்து நம்ம கற்றுக்கிட்டா இன்னும் ஈஸியாக இருக்கும் அந்த சவுண்ட்ஸு. இட் இஸ் குட் நோ ஹவு ஈச் சவுண்ட் ஆர்டிகுலேட்டட், நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து புக்ஸே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு சவுண்டுக்கும் எப்படி நம்ம ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பிக்சர் வச்சே வந்து நமக்கு வந்து காட்டியிருக்காங்க அந்த புக்ஸ்லலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஃபாலோ ஸ்டாண்டர்ட் புக்ஸ் மேபி யூஸ்ஃபுல், அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அங்கே பார்த்தோம்னா ஏசி ஜிம்சன் இன் 1962 அவர் வந்து இந்த புக்கில் வந்து சொல்லியிருக்காரு அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு தி ப்ரொனவுன்சியேஷன் ஆஃப் இங்கிலீஷ். அண்ட் தென் லண்டன் எட்வின் அர்னால்டும் சொல்லியிருக்காரு.